ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபார்மாசூட்டிக்கல் செக்டார், இந்தியாவில் இருக்கிற ஃபார்மாசூட்டிக்கல் செக்டாரும் அதில் இருக்கிற ஒரு சில பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அந்த செக்டரை பற்றின ஒரு சில அனலைசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் இருக்கிற ஒரு சில பெஸ்ட்டான ஸ்டாக்ஸை வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நானும் பை பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு முன்னாடியே நான் பை பண்ணியிருந்தேன். ஒரு சில ஸ்டாக்ஸ் செல் பண்ணியிருந்தேன். இப்போவும் வந்து ஹோல்டிங்கில் இருக்குது. ஒரு சில ஸ்டாக்ஸ் திரும்பவும் நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ டிஃபென்சிவ் செக்டார் அப்படின்னு சொல்லி ஃபார்மாசூட்டிக்கல் செக்டரை சொல்லுவாங்க. ஸோ ஏன் வந்து டிஃபென்சிவ் செக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். டிஃபென்சிவ் செக்டார் அப்படின்னா என்னென்னா, 2 டைப் ஆஃப் செக்டார்ஸ் இருக்குது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில். ஒன்று வந்து டிஃபென்சிவ் செக்டார், அதாவது செக்டாரை வந்து நம்ம 2ஆக பிரிக்கலாம், 2 வகையாக பிரிக்கலாம். அதில் வந்து ஒன்று டிஃபென்சிவ், இன்னொன்று சைக்ளிக்கல் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் சைக்ளிக்கல் செக்டர்ஸ் பார்ப்போம். சைக்ளிக்கல் செக்டர்ஸ் அப்படின்னா ரியல் எஸ்டேட் எல்லாம் வந்து சைக்ளிக்கல் செக்டர் தான். ரியல் எஸ்டேட்டு, ப்ரீமியம் லக்ஸரி ப்ராடக்ட்டு, லக்ஸரி அண்டு ப்ரீமியம் ஐட்டம்ஸ், இதெல்லாம் வந்து சைக்ளிக்கல் செக்டர்ஸில் வரும். ஈவன் வந்து ஆட்டோமொபைலில் இருக்கிற பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைக்ளிக்கல் செக்டரில் வரும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கண்ட்ரியோடைய எக்கனாமி, கண்ட்ரியுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ, கவர்மெண்ட் பாலிசிஸு, கண்ட்ரியுடைய க்ரோத் ப்ரொஜெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கோ, மக்களுடைய பெர் கேபிட்டா இன்கம், ஜிடிபி க்ரோத், இதெல்லாம் எந்த லெவலுக்கு வளர்ச்சி இருக்கோ, ஸோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான செக்டர்ஸ் எல்லாம் வந்து நல்லா ப்ராஃபிட் பார்க்கும், நல்லா சேல்ஸ் நடக்கும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட் செக்டர் வந்து பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்பாச்சு அப்படின்னா ரியல் எஸ்டேட் செக்டர் வந்து நார்மலாகவே கீழே வரும். ஸோ அதுலேயும் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் மேலே போகலாம், கீழே வரலாம். அது பேஸ்டான் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்து இருக்குது, செக்மெண்ட்டை பொறுத்து, மார்க்கெட் செக்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. இப்போது ரியல் எஸ்டேட் செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட்னு இருக்குது, கமர்ஷியல் இருக்குது, அதை பொறுத்து அது மாறும். ஆனால் என்னென்னா, இதெல்லாம் வந்து ஒரு நாட்டுடைய எக்கனாமியோடைய வளர்ச்சியை பொறுத்து தான் இந்த கம்பெனியோடைய வளர்ச்சி இருக்கும். டிஃபென்சிவ் செக்டர் அப்படின்னா ஃபார்மல்லாம் வந்து டிஃபென்சிவ் செக்டர் என்ன அப்படின்னா, ரிகார்ட்லெஸ் ஆஃப் மார்க்கெட் கண்டிஷன், அதாவது வந்து ஒரு எக்கனாமி பெஸ்ட்டாக போகுதா ஒஸ்ட்டாக போகுதாங்கிறத நம்ம பார்க்காம ஒரு சில செக்டர்லாம் வந்து இந்த ஃபார்மாசூட்டிக்கல் ஹெல்த் கேர் செக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக ஸ்டேபிளான டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மக்கள் வந்து எதுக்கு வேணாலும் செலவு பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் வந்து ஹெல்த் கேருக்கு வந்து செலவு பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு உடம்பு சரியில்லைனாலும் சரி, இல்லை என்ன ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்னாலுமே நம்ம வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகாமையோ இல்லை வந்து அதுக்கான ஸ்பெண்ட் பண்ணாமையோ இருக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரியான செக்டர்லாம் ரொம்ப அத்தியாவசிய தேவை அப்படிங்கிற மாதிரியான செக்டர்ஸ் இது. ஸோ அதனால் வந்து இந்த அத்தியாவசிய தேவைக்கு உண்டான செக்டர்ஸ் உங்களுக்கே தெரியும், அந்த கான்செப்ட் நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்சிவ் செக்டர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது வந்து இதோடைய க்ரோத் ரேட்டு சடனாக பெருசாக இல்லைனாலும் ஆனால் கான்ஸ்டன்ட் ரேட்டில் க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஃபார்மாசூட்டிக்கல் செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸோ அந்த ஃபார்மாவுடைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து எப்பவுமே போர்ட்ஃபோலியோவில் வந்து கடைசி ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க. கடைசி ஆப்ஷன் மீன்ஸ் அதாவது எல்லா செக்டர் டவுன் ஆனாலும் உங்களுக்கு இந்த செக்டர் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அதோடைய கான்செப்ட். ஸோ இந்த மாதிரியான செக்டர் தான் வந்து டிஃபென்சிவ் செக்டர்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார்மா செக்டரை வந்து டிஃபென்சிவ் செக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து நம்மளது ஜாஸ்தி, மற்ற கண்ட்ரிஸோடவுமே நம்மளது வந்து ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டாக இருக்குது. அதே மாதிரி பர் கேபிட்டா இன்கம் வந்து ஒரு க்ரோத் ப்ரொஜெக்ஷனில் போயிட்டுருக்கு. பர் கேபிட்டா இன்கம் வந்து மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கம்மியாக இருந்தாலும் ஆனால் வந்து அது ஒரு க்ரோத் ப்ரொஜெக்ஷனில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து எப்படின்னா பிஸ்னஸ் பூம் ஆகிறதுக்கும், அதாவது மக்கள் வந்து ஸ்பெண்டிங் பண்ணுறதுக்கும் வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி ஹை பாப்புலேஷன் நம்ம கண்ட்ரியில் ஹையாக இருக்குது. அதனால் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் கேர் அப்படிங்கிறது வந்து ஒரு அத்தியாவசிய தேவை. அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்டர், இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. ஸோ அதனால் வந்து ஹை பாப்புலேஷன் இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு உண்டான டிமாண்ட் வந்து நமக்கு பத்தாது. ஏன்னா குளோபல் லெவலில் நம்ம தான் ஹை பாப்புலேஷன், அதனால் வந்து நமக்கு அது இன்னும் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். அதே மாதிரி இந்தியா தான் வந்து ஃபார்மா ஹப் ஃபார் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா உங்களுக்கு கொரோனா வேக்சின் க்ரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியா தான் வந்து வேர்ல்டுக்கே ஒரு சப்ளையராக இருந்தாங்க. அதனால் ஃபார்மாசூட்டிக்கல், ஸோ பயாலஜிக்கல் சயின்ஸ், அந்த மாதிரியான செக்டர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து டாப் லெவலில் இருக்கோம். நம்ம தான் வந்து ஒரு ஹையர் லெவல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது, நம்மக்கிட்ட தான் வந்து அந்த டேலண்ட் இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து நிறையா கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி.
ஃபார்மா செக்டரில் வந்து ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜெனரிக் மெடிசன் க்ரோத் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரிக் மெடிசன் க்ரோத் வந்து $600 பில்லியன் வந்து 2030 வந்து டச் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி அனலிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த ஜெனரிக் மெடிசன் வந்து இப்போ நல்லாவே வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இதை பற்றின ரொம்ப டீட்டெயில்டு அனலைசஸ் நம்ம இன்னொரு ஏதாவது ஒரு செப்பரேட் கம்பெனிஸ் எடுத்து நம்ம பார்ப்போம். எனக்கு அது போடுறது கொஞ்சம் டைம் இல்லாமல் இருந்துச்சு, அதனால் நான் அதை கண்டிப்பாக போடுறேன். நான் உங்களுக்கு வந்து ஒரு சில கம்பெனிஸ் பற்றி டீட்டெயில்டு அனலைசஸ் போடுவோம். இந்த $600 பில்லியன் வந்து 2030 டச் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பங்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப சாதகமாகவே இருக்குது ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி இப்போ நம்ம ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் டாப் லெவலில் ஒரு ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்திருக்கு. சிப்லா $1400 இன்றைக்கி ரேட்டில் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை பொறுத்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ டிசம்பர் 2023 அதோடைய ரிசல்ட் வந்து டிசம்பர் மாதத்துடைய குவார்ட்டர் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. நல்ல ரிசல்ட், குட் ரிசல்ட் தான் வந்திருக்கு. என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து முக்கியமான ஒரு இன்ஸ்டியூஷனல் நோட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா HDFC மியூச்சுவல் ஃபண்டில் வந்து 2-3 ஃபண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக 2 ஃபண்டு டைப் ஆஃப் ஃபண்டு, ஃப்ளெக்ஸி கேப்பு, மிட் கேப், அந்த மாதிரி ஃபண்டு வந்து மியூச்சுவல் ஃபண்டு வந்து பிரிப்பாங்க. ஸோ அது ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். அதில் வந்து என்னென்னா 2 ஃபண்ட்லேயுமே வந்து ஒன்றில் 10% ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்லாவுடையதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஃபண்டில் வந்து 13% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சிப்லாவுடைய ஸ்டாக்ஸ். ஸோ இது வந்து மந்த் ஆன் மந்த் பேசிஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதம். அதாவது இந்த மாதம் இல்லைனா லாஸ்ட் மாதம் ஏதோ ஒரு டைமில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குட் சைன் தான், மியூச்சுவல் ஃபண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற பொசிஷனு. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து இந்த குவார்ட்டரில் எவ்வளோ வந்திருக்குன்னா 1408 கோடி வந்து போன குவார்ட்டர், அதாவது வந்து 2022 டிசம்பர் குவார்ட்டரில் 1408 கோடி. ஏன்னா குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் தான் பார்க்கணும். அதாவது வந்து போன வருஷம் இதே குவார்ட்டருக்கு, போன வருஷம் டிசம்பருக்கும் இந்த வருஷம் டிசம்பருக்கு தான் பார்க்கணும். போன மாதம் அதாவது போன குவார்ட்டரோட அது பார்க்கக்கூடாது. ஸோ போன குவார்ட்டரோட இது இந்த குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 1408 கோடி, இந்த தடவை 1748 கோடி வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்குறது மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம பார்ப்போம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் வந்து பி ரேஷியோ எக்ஸ்பென்ஷனுக்கு வந்து நமக்கு வந்து பி ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும்போது தான் நமக்கு வந்து ஒரு ஸ்டாக் வந்து மல்டிபேக்கராகவோ இல்லை அந்த அளவுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் க்ரோத் வந்து இருக்கும். ஏன்னா பி ரேஷியோ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது எப்போ ஆகும்னா இந்த ப்ராஃபிட் மார்ஜினே வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ஒரு நல்ல சைன் அது. ஏன்னா கம்பெனி எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அதாவது வந்து $100 வச்சு $100 செலவு பண்ணி $124 சம்பாதிக்கிறாங்க. அதாவது 24% ரிட்டர்ன் அப்படின்னா, அதாவது ஒரு கம்பெனியோட எஃபிஷியன்சி. அதே சேம் டைம் $100 செலவு பண்ணி இப்போது அதே கம்பெனி $100 செலவு பண்ணி $126 சம்பாதிக்கிறாங்க. அப்போது கிட்டத்தட்ட இது $4, இது $6 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை வந்து நீங்கள் சிம்பிளாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா நீங்கள் 100 கோடி 1000 கோடி அப்படிங்கும்போது ஒவ்வொரு அந்த எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் ஆக பயங்கரமாக நமக்கு வந்து மார்ஜின் வந்து இம்ப்ரூவ் ஆகும்போது நமக்கு கேஷ் ரொம்ப ஜாஸ்தியாக இம்ப்ரூவ் ஆகும், ப்ராஃபிட்டும் இம்ப்ரூவ் ஆகும். அதே சமயம் இம்பார்ட்டன்ட் என்னென்னா ப்ரைஸிங் பவரை வந்து ஏதோ ஒரு வகையில் இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அது வந்து முக்கியமாக நம்ம பார்க்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஆனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிப்பீங்க, ஏன் வந்து இது சேல்ஸ் நல்லாயிருக்கு, ப்ராஃபிட் நல்லாயிருக்கு, ஆனால் இந்த கம்பெனி ஏன் ஸ்டாக்ஸ் கீழே இறங்கிட்டு இருக்கு, நல்லா தானே ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு நினைப்போம். அதில் நிறைய காரணங்கள் இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் மட்டும் கிடையாது, அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அண்டு இதில் நிறைய காரணங்கள் இருக்குது. அது எல்லாமே நம்ம பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் ஸ்டாக்ஸ் வந்து ஏன் கீழே இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு குட் சைன். அதே மாதிரி லாஸ்ட் 12 month ட்ரெயிலிங் டேட்டா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் வந்து 45.93. அதாவது ஒரு ஷேருக்கு வந்து நீங்கள் $1400 கொடுத்து ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா அது $45 உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குது. அப்போது நீங்கள் பி ரேஷியோ எவ்வளோன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க, நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கனாலே தெரியும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அடுத்த வருஷம் வந்து $50 சம்பாதிக்குது, அடுத்த வருஷம் $55 சம்பாதிக்குது அப்படின்னா அப்போது அதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பொட்டன்ஷியல் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து என்னுடைய வேல்யூஷன் படி இப்போது இந்த ஸ்டாக் வந்து $1400 அதாவது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. முன்ன பின்ன இருக்கலாம், நீங்கள் பார்க்குற டேட்டை பொறுத்து இருக்குது. $1400 இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் $1500 வந்து இதோடைய ப்ரைஸாக நம்ம கொடுக்க முடியும். அதனால் இது கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்கு வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் டைம் பீரியடில் நான் எதிர்பார்க்குறேன். அதனால் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்.
இதில் சிப்லாலா ஹோல்டிங்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி மற்ற ஃபினான்ஷியல் ஹெல்த் வந்து அசட் டர்ன்ஓவர் ரேஷியோ, அதே மாதிரி கேஷ் ஃப்ளோ, இது எல்லாமே வந்து நல்லாயிருக்கு இந்த சிப்லா. அது இல்லாமல் சிப்லா வந்து மார்க்கெட் லீடருங்கிறதுனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த ஸ்டாக் வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு. ஸோ பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்காது, ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு 100 ரூபா போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இது என்னுடைய பர்சனல் வியூ, நான் செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைசஸை நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ தான். நீங்கள் எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வீடியோ. ஸோ அதே மாதிரி கிளென்மார்க் லைஃப் சயின்ஸ் இதுதான் வந்து நான் அதிகமான ஹோல்டிங் வச்சுருக்கேன். ஆல்ரெடி 8% எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸாக ஹோல்டு பண்ணியிருந்தேன். 8% ரிட்டர்ன் வெளியே வந்துட்டேன். நான் ஏன் வெளியே வந்தேன் அப்படின்னா, இதோடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து அந்த ரிலீஸ் டேட்டுக்கு அன்னைக்கு நான் வந்து வெளியே வந்துட்டேன். ஏன்னா அது என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து ஆனால் பாசிட்டிவாக தான் வரும்னு தெரியும். இருந்தாலும் வந்து நம்ம வந்து அந்த டைமில் செல் பண்ணிடுறது நல்லது அப்படின்னு சொல்லி செல் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் குவார்ட்டர் ரிசல்ட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தபோது பாசிட்டிவான ரிசல்ட் தான் வந்திருக்கு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளோ கடன் வச்சுருக்காங்க, 0.01 இருக்கிறதுலே லோயஸ்ட். ஸோ 0.1க்கு பிலோ இருந்தாலே டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பெஸ்ட்டு தான். ஆனால் 0.01 போது ஆல்மோஸ்ட் கடனே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் கிளென்மார்க் லைஃப் சயின்சஸில் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து எப்படி பார்க்குறேன்னா, இன்ஸ்டிடியூஷன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கினோம்னா தான் இந்த கம்பெனிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் மல்டி பேக்கராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் வந்து 801 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. என்னோட கணக்குப்படி இது டபுள் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1600 ரூபா 1500 ரூபா வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒவ்வொருத்தருடையும் இன்வெஸ்டருக்கும் ஒரு சப்ஜெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த சப்ஜெக்டிவ் வச்சு தான் வேல்யூஷன் பண்ணுவோம். அப்படிங்கும்போது நான் டபுள் ஆகும். ஆனால் அது இன்றைக்கே டபுள் ஆகாது, இந்த வருஷமே ஆகாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு லாங்கர் பீரியடில் ஆகும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய இது. ஆனால் இப்போதைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 20 to 30% வந்து நான் ஒரு க்ரோத் ரேட் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ 800 ரூபா இருக்கிறது ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரியான வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஓனில் அனலைசஸ் பண்ணுங்கள். இதை வச்சுக்கிட்டு உங்களோட ஒரு சப்போர்ட்டிங் டிசிஷன் மேக்கிங்கை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 145 கோடி குவார்ட்டர்லேருந்து 173 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 27% 30 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல சைன். அதே மாதிரி ஏர்னிங் பர் ஷேர் வந்து 42 ரூபா இருக்குது. ஸோ ஒரு ஷேருக்கு வந்து 42 ரூபா வந்து நம்ம இருக்குது. சிப்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுவும் வந்து 45 ரூபா 93 பைசா, 46 ரூபா இருக்குது. இது 42 ரூபா இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலியர் தான். ஆனால் வந்து என்னென்னா இதோடைய ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ரிலேட்டிவ் வேல்யூஷனும் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரிலேட்டிவ் வேல்யூஷனும் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த நம்மளுடைய அனலைசிஸ்க்கு வந்து இது இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணுது. ஆல்மோஸ்ட் மற்ற கம்பெனிஸ் மற்ற ஃபார்மா செக்டர்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் மாதிரி சிப்லா மாதிரி இதுவும் வந்து ஒருவேளை வந்து 1400 ரூபா அப்படிங்கிற ஈக்குவல் ரேட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அனலைசிஸ். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது முக்கியமான ஸ்டாக்ஸாக வந்து நான் இந்த 2 ஸ்டாக்ஸ் சொல்லியிருக்கேன். இதில் வந்து நாட்கோ ஃபார்மா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டாக்ஸு. ஆனால் அதை நான் வந்து சொல்லலை. நாட்கோ ஃபார்மா ஏன் நான் சொல்லலைன்னா, இன்னும் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து இன்றைக்கும் நாளைக்கும் இருக்குது. அது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம சொல்லலாம். ஆனால் அது கண்டிப்பாக இதுவும் வந்து கிளென்மார்க் மாதிரி நல்ல ஒரு பொட்டன்ஷியல் அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸ். இதுவும் வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்டாக்ஸு. ஸோ நாட்கோ ஃபார்மாவும் வந்து ஒரு பெஸ்ட் கம்பெனி தான். ஸோ டவுட் கிடையாது. ஆனால் என்னென்னா இது குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னும் வராதனால நான் இந்த வீடியோ போடும்போது வரைக்கும் வரல. அதனால் வராதனால நான் வந்து, ஏன்னா அது மேபி இப்போது நாளைக்கோ நாளானிக்கோ அந்த மாதிரி வந்துடலாம். ஸோ அதனால் வந்து நான் அதை வந்து சொல்லலை. இதில் வந்து நீங்கள் நாட்கோ ஃபார்மாவை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ கூட போடலாம். நம்ம இப்போது ஆரோபிந்தோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி லேபு, சன் ஃபார்மா, இந்த 3மே வந்து பொட்டன்ஷியல் அப்சைட் பொட்டன்ஷியல் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மா செக்டர். இப்போ வந்து இதில் எதை நம்ம எப்படி பில்டு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தீமேட்டிக் ஃபண்டு மாதிரி நீங்கள் பில்டு பண்ணலாம். இந்த 4 கம்பெனி 5 கம்பெனிலையும் ஒவ்வொரு ஸ்டாக் நீங்கள் வாங்கி, ஸோ ஃபார்மா செக்டருக்கு ஒரு தீமேட்டிக் ஃபண்டு மாதிரி நீங்கள் பில்டு பண்ணால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஒன்று இறங்கினாலும் இன்னொன்று ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால பெருசாக இறங்காது. எல்லாமே லாங்கர் பீரியட் டைமில் அப்பில் தான் போகும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு தீமேட்டிக் ஃபண்டு, அதாவது வந்து இந்தியாவில் இருக்கிற இந்த ஃபார்மா தீம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபண்டு பில்டு பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி பண்ணலாம். இல்லைன்னா உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்மா செக்டருடைய அனலைசிஸ்.
இதில் வந்து நான் கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் வந்து நான் பை பண்ணியிருக்கேன், சிப்லாவும் பை பண்ணியிருக்கேன், நாட்கோ ஃபார்மாவும் நான் பை பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு சொல்லாத ரீசன் வந்து இந்த குவார்டர்லி ரிசல்ட் வரல. ஆனால் நாட்கோ ஃபார்மாவில் ரொம்ப கம்மியாக தான் ஹோல்டிங் வச்சுருக்கேன், அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. சிப்லாலையும் கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ்லேயும் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை பற்றி அனலைஸ் பண்ணுவோம் நம்ம.